ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டா பார்த்தீங்களா? அள்ளுவ அந்த பிள்ளைங்க இருக்குது, குழந்தைங்கள விட்டுட்டு எங்கே வந்து படுத்துருக்கா பாருங்கள். இந்த பிள்ளைங்க கிட்ட வந்து படுத்துருக்கா. நானும் அங்கே கொண்டு போய் விடுறது, திரும்பி இங்கேயே வந்து இந்த பிள்ளைங்ககிட்டே படுத்துக்கிறது. ஏற்கனவே இன்னொரு குழந்தையும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஓடி அங்கே போய் படுத்துக்கடின்னு சொன்னால் இங்கே ஓடி வந்து இதுக்கிட்டே படுத்துக்கிறா. நான் என்னத்த பண்ணுறது இவளை? ஏம்மா, அந்த குழந்தைங்க போய் பார்த்துக்கம்மா. இவங்க கிட்டக்க கூட பால் குடிக்கிறதுக்கானே கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க பிரித்து விட்டால, அதனால் அவங்க வரமாட்டேங்கிறானுங்க. நான் என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைய விட மாட்டேங்குது. இந்த பாருங்க, மொதல் பிள்ளைகிட்டையும் ரெண்டாவது பிள்ளைகிட்டையும் வந்து ஆத்தாக்காரி படுத்துக்கிறா. மூணாவது பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிற. ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று ஒரு மாதிரியாக கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸ்ட்ரென்த் இல்லாமல் பிள்ளைய பெற்றிருக்கேன் நீனே. ஆமாம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் பெற்றிருக்க. பால்லாம் கட்டக்கூட இல்லை, மடியெல்லாம் கட்டலை. போன வாட்டியாச்சும் மடி கட்டி இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை. இப்போ நார்மலாக தான் இருக்கா. இருந்தாலும் என்னத்தை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த குட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, ப்ரே பண்ணிக்கோங்கப்பா. ரெண்டாவது குட்டி ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னு தெரில. என் பிள்ளை மேலே டிஸ்டி போட்டுடுச்சோ, என் தங்கத்துக்கு மேலே. பிள்ளைட்டு போ எந்திரிச்சு போ. வா அம்மாட்ட போங்க. நகர மாட்டேங்குது பார்த்தீங்களா? நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோமே, கொஞ்சமாச்சும் நகர்றாளா? சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகராளா? நகர மாட்டா, அப்படியே படுத்துக்குவா. அது யார்? அல்ஃபா கிட்டலாம் போகவும் மாட்டா. பிடிச்சி விரட்டி விட்டவ, அடிச்சு விரட்டினவ இப்போ அல்ஃபா பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவளை நக்கி விட்றா. ஏன்னா அட்டகாசம் பண்ணுது தெரியுமா? இதுக்கு குழந்த பிறந்தவொன்னே தான் அடுத்த பிள்ளை மேலே பாசம் பீறிக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, பயங்கர பாசம். என்னம்மா என்ன பண்ணுறது? அப்புறம் அவன் எந்திரிச்சு போயிட்டா. போ, உன் பிள்ளை போய் பார்த்துக்க போ. எந்திரி போங்கடி தங்கம், போடி அந்த பிள்ளை போய் பார்த்துக்கடி. அழகிம்மா எந்திரிங்க, வாங்க நினச்சி வாங்க. ஏன் டயர்டாக இருக்கா? அம்மா குட்டிக்கு டயர்டாக இருக்காடி செல்ல பிள்ளைக்கு. அந்த பாருங்க, அந்த பிள்ளைய பாருங்க. சரி வா அம்மா போலாம், வரல வா. இது சும்மா இருக்கக்குள்ள அவங்க அம்மா பக்கத்தில் போய் உக்காந்துக்கும். அவள் பிடிச்சி கடிச்சு விடுவா. இப்போ என்னண்டா, அவளே கூப்பிட்டு நக்கி விட்ற. இந்த போண்டாக்களி போக மாட்டாங்குது அவகிட்டக்க. திமிரு தானே இதுக்கு. வரிஞ்சு கூப்பிட்டா யாரும் போக மாட்டாங்க போல, விரட்டி விட்டா பின்னாடியே போய் நிற்பாங்க. அந்த கிராக்கி இந்த பயப்பில். ஆளை பாரு. என்னடா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன பார்க்குற? அவன் எங்க? கோல்டுங்க? ஹலோ, கோல்டுங்க எங்க? கோல்டு காமி. கோல்டு எங்கே வந்திருக்கான் பார்த்தீங்களா? உள்ளே வந்துட்டா. நான் என் பின்னாடியே தான் சுற்றுது. போ, உன் பிள்ளைட்டு உட்காரு. போ அம்மா போலடி. இப்போ பிள்ளைட்டு உட்காந்துக்க போ. நீ என்ன இப்படி பார்க்குற? உன் பிள்ளைட்டு போ, பிள்ளைட்டு படுத்துக்க போ. பாவல்ல குட்டி பிள்ளைங்க, பசிக்கும். போ இங்கே வா, முடியா அம்மாட்ட வா இங்கே வா. நீ பார்த்தீங்களா எங்கேயாச்சும் வராதாண்டு? வாமா வா, அம்மா தூக்கிட்டு போவா. சரி வா முடியா. ஆமா தூக்கிட்டு போய் விடணும். போ, குழந்தைங்க இருக்குங்க. போ, இல்லை போ. எடுத்துக்கோ. அவன் எந்திரிக்க மாட்டாங்கிறான். ஒருத்தவன் என்னத்த பண்ணுறதே தெரியல. போ, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கலர் தானே எங்கம்மா? அவன் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஓடுகாலி போய் வெளியே ஓடிட்டான். கரிமுக்கி, என்னம்மா சோறு தின்னியா? நான் வரேன். எங்கே போனாலும் டாக் அடிக்கிறாங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.